அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அம்சம், எப்பொழுதுமே அநியாயக்காரர்களுக்கு தண்டனை வராத பொழுது, அநியாயக்காரன் தன அநியாயத்திலே அடந்தேறி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பராமுகமாக இருக்கிறான் என்ற சிந்தனை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்ற அல்லாஹ். அதாவது அநியாயம் நடக்குது, சில அநியாயங்களை பார்க்கிற நேரத்தில் உள்ளம் என்ன செய்யும், இதுக்கு நேரடி அல்லாஹ்வுடைய உதவி ஒன்று என்ன வராதா என்று மனசு என்ன செய்யும், ஆத்திரப்படும். ஒரு இதுக்கு அவசரமாக அல்லாஹ்வுடைய ஒரு உதவி என்று வராதா. சின்ன சின்ன வீடியோ கிளிப்புகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் மனசு என்ன செய்யும், துன்பப்படும். சில சின்ன பிள்ளைகள் அந்த கொடுமைகளை பார்த்துட்டு யா ரப் என்று சொல்லக்கூடிய சில கிளிப்புகளை நம்ம பார்த்தோம். யா அல்லாஹ்னு முறைப்படக்கூடிய சின்ன பிள்ளை. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வராதான் நம்ம நினைப்போம். அன்புள்ள சகோதரர்களே, எம்மை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளன் என்பது எமது நம்பிக்கையாக இருந்தால், எம்மை விட கோடி மடங்கு அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை மீது கருணையோடு இருக்கிறான் நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி என்றால் வெளிரங்கமான சோதனையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோதனைக்கு மத்தியிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த குழந்தையை சூழ்ந்திருக்கிறது. அதே நேரம் நாம் 1000 வருடங்களோ நாம் ஒரு 10 வருடம் தாண்டினா ஒரு வேதனையுடைய வீரியத்தையும் வலியை நம்ம மறந்துடுவோம். அல்லாஹ் மறக்க மாட்டான். அந்த வலியும் அந்த வீரியமும் எப்படி இருக்கணுமோ அதே தண்டனையை உரிய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க செய்வான். இந்த குழந்தை அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு செகண்ட் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அடுத்த ஒரு இன்பமாக சந்தோஷமாக நிரந்தரமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மௌத் அதை அப்படி மாற்றி விடுவான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படுகின்ற நாளில் எந்த பாவத்திற்காக அந்த குழந்தை கொல்லப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா பேசுறானா இல்லையா. உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் எந்த பாவத்துக்காக கொல்லப்பட்டது என்று விசாரிக்கப்படுகின்ற நாளில் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்றான். அப்ப அந்த இடத்துல ஜாஹிலிய காலத்துல நடந்த சம்பவங்கள்ல முக்கியமான சில நிகழ்வுகளை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஹி இறங்கிய பின்னால, அப்படி என்றால் நினைச்சு பாருங்க, எத்தனை வருடங்களுக்கு பின்னால் அந்த அநியாயத்தை அல்லாஹ் என்ன செய்றான், அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துறான். கிட்டத்தட்ட அது நடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40க்கு பின்னால என்ன அந்த நபித்துவத்துக்கு வராங்கன்னா பல தசாப்தம் தாண்டி இருக்கலாம். 10, 20, 30, 40, 50 வருஷங்கள் தாண்டி இருக்கலாம். நாங்களே எங்களுக்கு நடந்த அநியாயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சாலும் மறந்து போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன அதை சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கண் முன்னால அநியாயங்கள் அகோரமாக நடந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தாமதத்துக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய பொறுமைக்கு பின்னாலும் இதிலே ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு இலக்கு என்ன செய்கிறது, இந்த உலகத்திலே இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன இதை இப்படி வைத்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கொள்ளணும், நம்ம யாருக்காவது தவறி அநியாயம் செஞ்சிருவோம், பிழை செய்து விடுவோம். நம்ம அல்லாஹ் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் என்னை நான் செஞ்ச அநியாயத்தை வச்சு என்னை தண்டிச்சிடக்கூடாது, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யணும் தரணும் நம்ம நினைப்போம். நமக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு உடனே தண்டனை கிடைக்கும் நினைப்போம், அப்படித்தானே. அப்ப அல்லாஹ் ரப்பல் சுன்னத் எல்லாருக்கும் என்ன செய்யும், சமமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னத் எல்லோருக்கும் சமமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு சில இலக்குகளும் அந்த இடத்துல என்ன செய்யும், இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற சூரா இப்ராஹிம் 42வது வசனம், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் அதாவது கஃப்லத்தில் இருக்கிறான், கணக்கில்லாமல் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். இன்னமா யுஅখিরুஹும், அவர்களை அல்லாஹ் தஆலா பிற்படுத்துவதெல்லாம் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் உருளக்கூடிய ஒரு நாளை நோக்கி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவர்களை அல்லாஹ் தஆலா பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான். இந்த உலகத்தில் ஒன்றில் அந்த வேதனை அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் மனவேதனை, மறுமை நாளில் தண்டனைக்காக அல்லாஹ் அவர்களை என்ன செய்கிறான், பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தண்டிக்கவும் முடியும், இல்லை என்றா மறுமையில் நிரந்தர தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்கவும் முடியும். அல்லாஹ் தஆலா பராமுகமாக இருக்கிறான் எண்ணத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம இந்த சோதனை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு நம்ம குஃப்ர்ல போய் கொடுத்துருவோம். என்ன நினைச்சிருவோம் சொன்னா, அதாவது அல்லாஹ் ஒருத்தன் இருந்தா உதவி இருப்பான், அல்லாஹ் ஒருத்தன் இருந்தா உதவி இருப்பான். அந்த உதவி இல்லாததே விளங்குது என்ன, அல்லாஹ் தஆலா ஒருத்தன் இல்லை, இறைவன் ஒருவன் இல்லை, இல்லைன்னா முஸ்லிம்களுக்கு உதவி வந்திருக்கும் என்று குஃப்ரான சிந்தனைகளை சைத்தான் என்ன செய்வான், கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த வசனங்களை ஓதி மனதை என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், அல்லாஹ் தஆலாவை காஃபிலாக அதாவது கணக்கெடுக்காதவனாக நம்ம நினைக்க கூடாது. அது ஒரு குஃப்ர்ல என்ன செய்யும், போய் சேர்த்து விடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது சூரா ஆல இம்ரான், நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஓத வேண்டிய ஒரு விளக்கத்துக்காக, மார்க்க விளக்கத்துக்காக ஓத வேண்டிய சூறாக்கள் உண்டு. ஆல இம்ரான் சூரா ஆல இம்ரான் வந்து உஹது யுத்தத்தை என்ன செய்யும், உஹது யுத்தத்தில் தோல்விக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ஆறுதல் சொன்ன ஒரு சூரா. ஆல இம்ரானும் அல்லாஹ்வின் ஆறுதல் என்ற தலைப்பிலே நான் பேசியிருக்கிறேன்.
அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சியுடைய சூழ்நிலையை நிறைய என்ன செய்வான். சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா பேசுவான். இந்த ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மனசுல நம்ம திடத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வலா தஹினு, நீங்கள் பலகீனம் அடைய வேண்டாம், உள்ளத்துக்குள்ள என்ன வஹன் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வ அன்துமுல் அலௌன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர். இந்த வசனத்தை இறங்குற நேரத்துல, உஹது யுத்த நேரத்துல பாரசீகம் ரோம் அந்த ஆட்சியெல்லாம் பெரிய வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நேரம். இங்க முஸ்லிம்கள் எண்ணி பார்த்தா கூட 1000 பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எண்ணி பார்த்தா கூட 1000 பேர் இருப்பாங்க. இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டை எல்லாம் அந்த பாரசீக ரோமுக்கு குடும்ப சண்டை. அவங்களோட பார்வையில் என்ன, இது இந்த ஓடி பிடிச்சி விளையாடுற சண்டை மாதிரி அவங்களோட பார்வையில். யாருடைய, பாரசீக ரோமர்களுக்கு. அவங்களுக்கு இது ஒரு யுத்தமே என்ன, இது உள்நாட்டு அரபுகளுடைய சண்டை அப்படி என்று பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹினு, சோர்வடைய வேண்டாம். வலா தஹ்ஸனு, கவலைப்பட வேண்டாம். வ அன்துமுல் அலௌன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மட்டும் நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மனத்திடகாத்திரமான வார்த்தை. இதை கொண்டு போய் அங்க கம்பேர் பண்ணான்னு வைங்களேன், பாரசீக ரோமா அன்றைக்கு அவங்க கம்பேர் பண்ணினாங்கன்னு வைங்களேன், என்ன அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான், அங்க வல்லரசாக அவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா இவன் வெற்றிக்கு என்ன போய் சேர மாட்டான். அதனாலதான் அன்புள்ள சகோதரர், இந்த சமுதாயத்துக்காக பாடுபடுற எல்லாரையும் அல்லாஹ் தஆலா வெற்றியிட சந்தர்ப்பத்தை தேர்ந்தெடுக்க மாட்டான். இந்த சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஒரு இடத்துல அல்லாஹ் வெற்றியை கொடுக்க போறான்னு வைங்க, இந்த வெற்றியை கொடுக்க போற இடத்துல போராடின எல்லாரையும் அல்லாஹ் செலக்ட் பண்ண மாட்டான். ஏண்டா, நம்பிக்கையோட போராடினவன் யாரு, உண்மையாக போராடினவன் யாரு, உள்ளத்துல அவநம்பிக்கையோட போராடினவன் யாரு, இறுதி வரைக்கும் உண்மையாக நின்றவன் யாரு, யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால இறுதி நேரத்துல அல்லாஹ் தஆலா சிலரை தேர்ந்தெடுப்பான். அந்த தேர்ந்தெடுப்பு என்பது அவங்களுடைய இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்டதாகவும் நம்பிக்கை சார்ந்ததாகவும் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்றான் பாருங்க, மறுபடி அதே வசனத்துல, இயம்சஸ்கும் கர்ஹும் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லு, உங்களுக்கு பாதிப்பும் காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதே மாதிரி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா மனசை என்ன செய்யறான், ஆசுவாசப்படுத்துகிறான், ஆறுதல் படுத்துகிறான். சொல்லிட்டு சொல்றான், வதில்கல் அய்யாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ், இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களை மக்களுக்கு மத்தியிலே மாறி மாறி நாம் வர செய்கிறோம். ஒரு டைம் நீங்க வெற்றி பெறுவீங்க, ஒரு டைம் நீங்க பாதிக்கப்படுவீங்க, நீங்க காயப்படுவீர்கள். இப்படி மாறி மாறி வர செய்வதெல்லாம் எதற்காக தெரியுமா, வலியஅலம் அல்லாஹுல் லதீன ஆமனு வயத்தஹித மின்கும் ஷுஹதா வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், உங்களில் ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கும் உங்களிலே உயிர் தியாகிகளை அல்லாஹு தஆலா எடுத்துக் கொள்வதற்கும் என்று சொல்றாங்க. உங்களில் உயிர் தியாகிகளை, சுஹதாக்களை, சாட்சியாளர்களை அல்லாஹு தஆலா உருவாக்குவதற்கும் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கும் தான் அல்லாஹு தஆலா இப்படி செய்கிறானே தவிர அல்லாஹ் அநியாயக்காரர்களை விரும்புவதில்லை. அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை விரும்புவதில்லை. அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறானா விரும்பிட்டான் அர்த்தம் அல்ல அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா 4வதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி.